ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு த ஸ்கூட்டி சேனல். இன்றைக்கி வந்து நம்ம சேனலில் என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பனங்காய் பணியாரம் எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் இதுவரை நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலையா, ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா, எங்களுக்கு கிடச்ச பனங்காய் வந்து பார்த்திங்கன்னா 4 பனங்காய் கிடச்சிருந்தது. ஸோ அது வந்து நல்ல பழமாக இருந்தது. அதோட வந்து அதை கொண்டு வந்ததும் நல்லா நிலத்தில் வந்து அடித்து எடுத்துட்டு, அதிலேருந்து அந்த நல்ல நிலத்தில் அடித்ததுமே தோல்லாம் வந்து மேலே இருக்கிறது நல்லா உறிஞ்சி வந்துடும். ஸோ அதோட அந்த தோல்லாம் கொஞ்சம் நல்லா உரித்து எடுத்துட்டு, ஒவ்வொரு பனம்பழத்துலேயும் பார்த்திங்கன்னா ஒரு பழத்தில் வந்து பார்த்திங்கன்னா 3 விதை இருக்கும், ஒரு சில இதில் வந்து 2 இருக்கும். அந்த மாதிரி ஒரு சில பழத்தில் பார்த்திங்கன்னா 4 சீட்ஸ் அந்த மாதிரிலாம் இருக்கும். ஸோ ஒவ்வொன்றையும் தனித்தனி சீட்ஸ் எல்லாம் எடுத்துட்டு, அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் தண்ணி ஊற்றி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கணும். அப்போ தான் அந்த களி வர்றதுக்கு ஈஸியாக இருக்கும். களி வந்து நல்லா ஈஸியாக கையால் பிசைஞ்சு எடுக்கலாம். ஸோ அதனால் ஒவ்வொரு சீட்ஸாக தனித்தனியாக எடுத்து நல்லா தண்ணி ஊற்றி பிசைஞ்சிட்டு, அதுக்கடுத்து என்ன பண்ணேன்னா அது எல்லாத்தையுமே அந்த ஒரே பாத்திரத்திலே வச்சு நம்ம அதிலேருந்து தண்ணியை தொட்டு லைட்டாக அப்படியே தொட்டு நம்ம வந்து அந்த களியெல்லாம் வலித்து எடுத்துடணும். கரண்டி வச்சு நல்லா வலித்து எடுத்துடலாம். கை வச்சு பிசைஞ்சு ஓரளவுக்கு பிசையலாம். ஸோ அதுக்கு மேலே பார்த்திங்கன்னா கரண்டி வச்சு வலித்து எடுத்தால் தான் நல்லா வரும், எல்லா களியும் மொத்தமாக வரும். அதனால் லைட்டாக தண்ணி தொட்டு எடுத்தோம்னா நல்லா வரும். சில பேர் பார்த்திங்கன்னா பாத்திரத்துக்குள்ளேயே அப்படியே தண்ணியை ஊற்றி அதுக்குள்ளே வச்சு பிசைவாங்க. அந்த மாதிரி பிசைஞ்சோம்னா ரொம்ப தண்ணியாக போயிடும் களி. அதுக்கு தண்ணி வந்து சின்ன பாத்திரத்தில் பக்கத்தில் வச்சுக்கணும். சின்ன பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணி வச்சு அந்த தண்ணியை தொட்டு நம்ம வந்து அந்த பனம்பழத்தை வந்து பிசைஞ்சு எடுத்தோம்னா அதில் இருக்கிற அந்த மஞ்சள் கலரில் அந்த களி வந்து நம்மளுக்கு கிடைக்கும். களி வந்து ஆகையும் தண்ணியாகவும் போயிடக்கூடாது. அந்த மாதிரி நம்ம வந்து பார்த்து எடுத்துக்கணும். ஸோ இந்த மாதிரி பார்த்திங்கன்னா எல்லா சீட்ஸ்லேருந்தும் எடுத்தாச்சு. களி வந்து எடுத்து க்ளீன் பண்ணி எடுத்தாச்சு. அப்படின்னா அதுக்கடுத்து நம்ம வந்து அந்த களியிலேயே வந்து பார்த்திங்கன்னா நம்ம கையை வச்சு எடுத்தோம் அப்படின்னா அதிலே நார் வரும். ஸோ அந்த மாதிரி நார்லாம் உள்ளே இருக்கும் அந்த களியில். அது எல்லாத்தையுமே எடுத்துட்டு நம்ம அதுக்கு பிறகு தான் பலகாரம் சுடணும். ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து அப்படியே நம்ம களியை எடுத்துகிட்டு அந்த களியை வச்சு அப்படியே சுற்றக்கூடாது. நம்ம வந்து பார்த்திங்கன்னா அந்த க்ளீன் பண்ணும்போதே வந்து நிறைய நார் வரும். முடிஞ்ச அளவுக்கு நார் வராத அளவுக்கு பார்த்துக்கணும். நிறைய நார் வராத அளவுக்கு பார்த்துட்டு நம்ம க்ளீன் பண்ணணும் அதுக்கேற்ற மாதிரி. ஸோ இந்த மாதிரி தான் ஒவ்வொரு பழத்துலேயும் தண்ணியை தொட்டு எடுக்கும்போது நிறைய களி கிடைக்கும். ஸோ உங்களுக்கு எவ்வளவு தேவையோ அந்தளவுக்கு நிறைய பனங்காய் இருந்துச்சு அப்படின்னா நிறைய களி கிடைக்கும். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு நீங்கள் வந்து களி வந்து ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து எல்லா இடத்துலையும் எல்லா பனங்காயிலேருந்தும் வந்து களி எடுத்தாச்சு. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா அந்த களி உள்ளேயே வந்து எல்லாத்துலேயும் நார் இருக்கும். இப்போது அந்த நார் எல்லாத்தையும் எடுக்கிறதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஒரு அரிதட்டில் நம்ம வந்து என்ன செய்யணும்னா கையாலையும் கொஞ்சம் உள்ளே கிளறி வந்து நம்ம எடுத்துடலாம். கையில் கிண்டும் போதே நம்மளுக்கு வந்து சில நார்கள் வந்து கிடைக்கும். அந்த நாரை வந்து அப்படியே சக்கையிலேருந்து அதை வந்து புழிஞ்சு எடுத்தோம்னா அது வந்து நார் மட்டும் சக்கையாக வரும். அதை மட்டும் எடுத்தோம்னா அதுலேருந்து களி வந்து நம்ம சட்டிக்குள்ளே அந்த பாத்திரத்துக்குள்ளே விட்டுட்டு அந்த நாரை மட்டும் தனித்தனியாக எடுத்து வெளியே வச்சிடலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உள்ளே வந்து சின்ன நார்கள் இருக்கும். அந்த நாரை என்ன பண்ணணும்னா வடிதட்டு வச்சு நம்ம நல்லா அரைச்சி எடுத்துக்கணும். அரிதட்டை வந்து அந்த பாத்திரத்துக்குள்ளே விட்டு அரிதட்டு வந்து இன்னொரு பாத்திரத்தில் வச்சு நல்லா அரைச்சி எடுத்துட்டோன்னா நல்லா களி இருக்கும். எந்த களியிலையுமே வந்து இது இருக்காது, நார் இருக்காது. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா அந்த களியை எடுத்து நம்ம வந்து காய்ச்சும் போது இந்த மாதிரி வெள்ளையாக மேலால் வருது பார்த்திங்கன்னா, இது வந்து அந்த பித்தம், பனங்காயில் இருக்க பித்தம். இந்த வெள்ளையாக வர்றது மட்டும் லைட்டாக கரண்டி வச்சு மேலால் எடுத்துடணும். மேலால் எடுத்துட்டு இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப தண்ணியாக இருக்குது. இது வந்து நல்லா வத்துற அளவுக்கு காய்ச்சணும். வத்துற அளவுக்கு காய்ச்சிட்டு நாங்கள் வந்து வச்சுட்டோம். முதல் நாளே ஈவினிங் போல் காய்ச்சிட்டு வச்சுட்டோம். அது அப்படியே நல்லா வற்றி வந்துருச்சு பாருங்கள். இந்த மாதிரி நல்லா சுண்டை வற்றி வந்துருச்சு. அடுத்த நாள் வந்து பலகாரம் செய்கிறதுக்கு வந்திங்கன்னா அடுத்த நாள் வந்து காலையில் எடுத்துருக்கோம் பலகாரம் செய்கிறதுக்கு. இந்த கலரில் வந்துடும். இது பார்த்திங்கன்னா நல்ல கடு ஆரஞ்சுன்னு சொல்ல முடியாது, கொஞ்சம் ப்ரௌனுன்னு சொல்ல முடியாது. இந்த ஸ்டேஜில் வந்து அந்த பனங்காய் பினாட்டு செய்வாங்க, அந்த ஸ்டேஜில் இருக்குது. நல்லா ஃபஸ்ட்டு நாள் எவ்வளோ தண்ணியாக இருந்துச்சோ அந்த மாதிரி இல்லாமல் இப்போ பார்த்திங்கன்னா அந்த பனங்காய் களி நல்லா கட்டியாக இருக்குது. இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து பனங்காய் பணியாரம் செய்யலாம். ஃபஸ்ட்டு கொஞ்சமாக களியாக இருக்கிறதுல அதை கொஞ்சம் எடுத்து வச்சுட்டு மிச்சத்துக்கு மட்டும் நாங்கள் வந்து ஃபஸ்ட்டு சீனி சேர்த்துக்கிறோம். சீனி வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து கிண்டுற கரண்டிலேயே ஒரு 4 கரண்டிக்கு சீனி சேர்த்தாச்சு. உப்பு வந்து சும்மா லைட்டாக கொஞ்சோன்னு சேர்த்தா போதும். அது வந்து ரொம்ப அந்த கார்ப்புத்தன்மையாக இருக்கும்.
ஸோ அதுக்கு வந்து அதுக்கேற்ற அளவுக்கு சீனியும் சேர்த்துட்டு லைட்டாக கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு இப்போ மாவு பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து அரிசி மாவு தான் சேர்க்குறோம். அரிசி மாவு பார்த்திங்கன்னா 1 கிலோ மாவு சேர்த்துருக்கோம். ஃபஸ்ட்டு ஒரு 1/2 கிலோ போட்டு இப்படி போட்டு மாவு கொட்டும் போதே அப்படியே கிளறி விடணும். மொத்தமாக கொட்டிட்டு கிளற முடியாது, கட்டி ஆயிரும் மாவு. அதனால் நம்ம வந்து ஃபஸ்ட்டு கொட்டிக்கிட்டே அப்படியே கிளறிக்கிட்டே கொஞ்சம் கொஞ்சமாக கொட்டணும். ஸோ அந்த மாதிரி ஃபஸ்ட்டு ஒரு 1/2 கிலோ போட்டுட்டு பிறகு ஒரு 1/2 கிலோ போட்டோம். சீனி வந்து பார்த்திங்கன்னா இந்த மாவுக்கு வந்து ஒரு 4 கரண்டி அளவு போட்டோம். ஸோ உங்களுக்கு அளவு வந்து பார்த்து போட்டுக்கோங்க, உங்களுக்கு எந்த அளவுக்கு இனிப்பு வேணும் அப்படின்னு. இந்த மாதிரி போட்டு நல்லா கிண்டி எடுத்துட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து பலகாரம் சுடுறதுக்கு மாவு வந்து ரெடி ஆகிரும். சில பேர் பார்த்திங்கன்னா மைதா மாவு வந்து பச்சையாகவே போடுவாங்க. சில பேர் பார்த்திங்கன்னா மைதா மாவு வந்து அவிச்சிட்டு சேர்த்துக்குவாங்க. நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா அரிசி மாவு தான் சேர்த்துருந்தோம். அந்த 3 மாவுமே எல்லாமே நல்லா தான் வரும். எதில் செஞ்சாலுமே மைதாவில் வந்து செஞ்சாலும் நல்லா தான் வரும், மைதா அவிச்சிட்டு செஞ்சாலும் நல்லா தான் வரும். இப்போ பார்த்திங்கன்னா மாவு ரெடி ஆயிடுச்சு. எக்ஸ்ட்ரா கொஞ்சம் களியுமே நம்ம கையில் இருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா பலகாரம் வந்து எண்ணெயில் வந்து எண்ணெய் கிட்டத்தட்ட ஒரு 1 லிட்டர் எண்ணெய் வந்து ஊற்றிருக்கோம். தேங்காய் எண்ணெய் வீட்டில் காய்ச்சின எண்ணெய், அதில் தான் சுடுறோம். இப்போ பார்த்திங்கன்னா எண்ணெய் நல்லா 1 லிட்டர் ஊற்றி நல்லா காய விட்டுட்டு அதில் வந்து இப்படி நம்மளுக்கு தேவையான அளவு சின்னதாக போட்டு எடுத்துக்க வேண்டியதான். சின்னதாக உங்கள் கைக்கு ஏற்ற மாதிரி அளவு குட்டியாக போட்டு தள்ளி போடணும். ஒவ்வொன்றா ஒன்றுக்கு மேலே ஒன்று அப்படி நெருக்கமாக போடாமல் சின்ன பலகாரமாக தள்ளி போட்டு எடுத்தோம் அப்படின்னா நல்லா வரும். இப்போ சில பலகாரம் பார்த்திங்கன்னா கையில் ஒட்டுது அந்த மாதிரி இருக்குன்னா லைட்டாக அந்த பனங்காய் பக்கத்தில் வச்சுட்டு அதில் தொட்டு போட்டுக்கலாம். அதில் தொட்டு போட்டால் இன்னும் நல்லா சாஃப்டாக வரும். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா அடிக்கடி கிளறி விட்டாலே போதும். நார்மலாக பலகாரம் செய்யும்போது எப்படி கிளறி விடுவோமோ அதே மாதிரி பிரட்டி விட்டால் போதும். ஒரு சைடு வெந்ததும் அடுத்த சைடு அந்த மாதிரி நம்ம வந்து பிரட்டி விட்டால் போதும். நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு. ஃபஸ்ட்டு வந்து போட்டு எடுத்தாச்சு. ரெண்டாவது எடுத்ததில் தான் நான் வந்து இப்போ ஒன்று வந்து பிச்சு காமிக்கிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாக வந்திருக்கு. உள்ளுக்குள்ளே வந்து நல்லா சாஃப்டாக வந்திருக்கு. இது வந்து அரிசி மாவில் வந்து பனங்காய் பணியாரம் செஞ்சது. உள்ளே ரொம்பவே சாஃப்டாக வந்திருந்தது. அதே மாதிரி டேஸ்ட்டும் ரொம்ப நல்லா இருந்தது. நல்லா நம்மளுக்கு வந்து ஈவினிங்க்கு ஸ்நாக்ஸ் டீ சாப்பிடும்போது ஒரு ஸ்நாக்ஸாக எடுத்துக்கிறதுக்கு இது ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ இந்த மாதிரி வந்து பனங்காய் பணியாரம் செஞ்சு பாருங்கள். ஸோ எங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 பாத்திரத்தில் செஞ்சு எடுத்துக்கிட்டாச்சு. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு பக்கெட்டில் வந்து பேப்பர் வச்சு அதுக்குள்ளே வந்து இதை ஸ்டோர் பண்ணி வச்சாச்சு. எப்படி 2-3 நாளைக்கு வந்து இது அப்படியே நல்லாயிருக்கும். ஒரு 3 நாள் வரை நல்லாயிருக்கும். 3 நாளைக்கு வரை வச்சு சாப்பிட்லாம். உங்களுக்கு வந்து பனங்காய் பணியாரம் எப்படி செய்கிறது அப்படின்னு பார்த்துருப்பீங்க. ஸோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக நல்லா வரும். ஸோ அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து பனங்காவோட விதையெல்லாம் இருந்துச்சு பார்த்திங்களா. ஸோ எல்லா சீட்ஸையும் எடுத்து முளைக்க வச்சுட்டோம். ஸோ இன்னும் 2-3 மாதத்தில் எங்களுக்கு பார்த்திங்கன்னா அதுலேருந்து வந்து பனங்கிழங்கு எடுத்துருவோம். ஸோ அதுக்காக பதிச்சு வச்சுருக்கோம். உங்களுக்கு வந்து இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.